நாட்டு முதலமைச்சர் ரெடியாகி உட்காந்துட்டார். அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான். போகிற வழியெல்லாம் கும்பல் இருக்குமே, இன்னைக்கு பரீட்சை எழுத போகிற பிள்ளைங்களாம் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்களான்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் கிளம்புவேன் அப்படின்ட்டு சொன்னார். சரின்னு உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சுக்கிறோம்னு சொன்னோம். எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்லை, எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வர வேண்டியது இருக்கு. அந்த ஒரு பொண்ணும் பள்ளிக்கூடத்து உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் என் வண்டி இங்கேருந்து கிளம்பும் என்று சொன்னார். அந்த பெண்ணும் வாசுவ தத்தா என்கின்ற அந்த பெண் நடராஜன் தமயந்தி அந்த பள்ளிக்கூடத்தில் நுழைஞ்சிருச்சுன்னு செய்தியை சொன்னதுக்கப்புறம் இப்போ வண்டியை எடுங்க என்று சொல்லி வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஒரு பொண்ணுக்காக நின்று வர்றார் என்று சொன்னால் கல்வியுடைய முக்கியத்துவத்தை அறிந்த முதலமைச்சர். 1ஆம் தேதி பிறந்த நாளுக்கு அன்னைக்கு தனக்கு வாழ்த்து சொல்றதுக்காக உலக தலைவர்கள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. அமைச்சர்கள், பல்வேறு தோழமை கட்சியை சார்ந்திருக்கிற தலைவர்கள்லாம் அறிவாலயத்தில் காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வண்டி நேரம் எங்கே தெரியுமா போச்சு? எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து 4 பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நேராக போய் பார்த்தார்கள் என்று சொல்லும் பொழுது கல்வியும் சுகாதாரமும் தன்னுடைய இரு கண்கள் என்று வெறும் சொல்ல